வணக்கம், நாங்கள் சஜய் ஆர்லாஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஒரு பெரிய பாலம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுங்க. அப்போ நான் அப்புறம் விட்டு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பாலத்துக்கிட்ட போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கணபதியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து கோல்டு விங்ஸ் கிட்டே போக போகிறோங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான vlog நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாலத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம 2 பாலத்தை தாண்டி வந்தால் தாங்க அந்த பாலத்துக்கிட்டே போக முடியும். ஒன்று டெக்ஸ்டைல் பாலம், இன்னொன்று இந்த காந்திபுரம் பாலம். ஸோ அந்த பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக அந்த பால வேலை நடந்துகிட்ருக்கு. 2021 இப்போது செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பால வேலை போயிட்டு இருந்திருக்குங்க. இன்றைக்கி தான் அந்த பால வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாலம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்துட்டு ரீல்ஸில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேங்க. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப லாங்காக, கொஞ்சம் கேர்வாக, பெண்டாக அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாலத்திலும் இல்லாத மாதிரி அந்த பாலத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா சைட்லலாம் ரேம்ப் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். எனக்கு காந்திபுரத்தை தாண்டி தான் போய் நான் அந்த பாலம் எண்ட் ஆகும் இல்லையா. ஸோ நான் டக்குன்னு இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கணும்னா இந்த இடத்துல சைடில் கட்டார் மாதிரி ரேம்ப் வச்சுருக்காங்க. அந்த ரேம்ப் வழியாக நம்ம கீழே போய்க்கலாம். இன்னுமே அது எனக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆனால் ஆயிடுச்சு, சரி போய் அதை பார்த்துட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி அந்த பாலத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 5 நாளில் ஜாஸ்தியாக இருக்கும். என்னென்னா இந்த 90 டேஸ், அதாவது இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கெலாம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருப்போம். ஒரு பெஸ்ட்டு ஃபிசிக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போட்ட 2 நாளில் எனக்கு மசில் ஃபுல்லாக டைட் ஆகிருச்சு. டைட் மீன்ஸ் ரத்தம் கட்டிருச்சு. ஜாயிண்டெல்லாம் சரியான வலி. காலில் இந்த கை எல்போட்டை இந்த ரெஸ்ட்டு எல்லாமே செம்ம வலி பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் அப்போது நான் எக்ஸசைஸ் பண்ணுறதை விடவே இல்லையே, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இப்போ அது மசில் டைட் ஆகிருச்சு, ரத்தம் கட்டிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னா மறுபடியும் எனக்கு அது நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த பெயின் நான் திரும்ப வரும். ஒரு 2 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு மறுபடியும் அந்த 2 நாள் கழித்து அந்த மசில் பெயின் கண்டிப்பாக இருக்கும். அதாவது மறுபடியும் திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி ரத்தம் கட்டிருச்சு, அந்த கட்டின ரத்தத்தோடவே நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே ஸ்டாப்பே பண்ணலைங்க. ஆனால் என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. அது வேணால் நான் ஒத்துக்கிறேன், என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணுற ஸ்டாப் பண்ணவே இல்லை. சார் இந்த வழியாக வந்த காரணம் இங்கே இருந்தாங்க அந்த பாலம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பாலம் முடிகிற இடம் இது, ஓகேங்களா. நம்ம பாலம் முடிகிற இடத்துல தான் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பாலம் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டு விங்ஸ். ஸோ அங்கே தான் பாலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பில்லர் அங்கேருந்து தான் வருது. எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பில்லர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு அந்த டீட்டெயிலாக எனக்கு சரியாக தெரியலைங்க. பாலத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் வருது. ஒரு 610 லைட்ஸ் கிட்ட அங்கே வச்சுருக்காங்க. அதான் அந்த பாலத்துக்கு மேலே போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 இடத்துலையோ 5 இடத்துலையோ சைடில் ரேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாலத்தோட ஓவரால் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1500 கோடியோ 1600 கோடியோ என்னமோ வருதுங்க. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு பாலம் போட்டிருக்காங்க, அது கோயம்புத்தூர் சிட்டியில். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க பாலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பால வேலைக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்டானாலாம் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. இது செம்மையாக இருக்கே, இது எந்த ஒரு வீடியோவில் யாருமே சொல்லிங்க. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸு. என்ன எல்லாம் கரும்பெல்லாம் கழட்டிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த HDFC பேங்க்கில். என்னடா பண்ணுறீங்க ஏங்க, எல்லா கரும்பி கழட்டிட்டு இருக்காங்கங்க. என்னடா பண்ணுறீங்க, கட்டி வச்சிருக்க கரும்பெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. செம்மையா நீங்கள் அரலஃப். நான் இதான் அரலஃப் சொன்னேன். பாலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வச்சுருக்காங்க. செடி வைக்கிறது பிரச்சனை இல்லை, இதுக்கு தண்ணி ஊற்றணுமே அதுதான் பிரச்சனை.
பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சைடில் கல்லெல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து வியூ நல்லா இருக்குது. பாலை ஏறப்பவே தெரியுதுங்க, நல்லா ஹைட்டாக தான் போட்டிருக்காங்க. அந்த இது நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லா பாலமே ஓரளவு ஹைட்டாக இருக்கும். நான் சைடில் வச்சுருக்க இந்த சைடு கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு 2.5 அடி 3 அடி அந்த ஹைட்டில் தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெருசுக்கு 5 அடி கிட்டலாம் வைப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. இங்கேருந்து அந்த சைடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபுல்லாக பாலம் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸாகவே தெரியுது. சைடில் அந்த பெண்டெல்லாம் கூட அவ்வளோக்கு அது தெரியல. நம்ம கார்னரிங் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மையாக தான் இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்ப அந்த வியூ தெரியாது. நம்ம ஸ்பீடாக போகிறப்ப இங்கே அந்த டேர்னிங்கில் அரசு உண்டாக்கோன்னா நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலாக பெரியநாயக்கம்பாளையத்தில் ஒரு பாலம் இருக்குது தெரியுங்களா, அதாவது மேட்டுப்பாளையம் போகிற வழியில் வீரபாண்டி பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. அந்த பாலம் பார்த்திங்கன்னா அப்படியே மேடும் பள்ளமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மழை பெஞ்சா அந்த பாலம் ஃபுல்லாக தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 அடி ஒவ்வொரு 3 அடிக்கும் 4 அடிக்கும் தண்ணி கீழே போகிற மாதிரி இந்த இடத்துல ஹோல்சேலாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பாலத்து மேலே போகிறப்போ, அதுவும் ஃபஸ்ட் டே போகிறப்போ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம உக்கடம் பாலம் கூட ஓப்பன் பண்ணி நம்ம அதாவது 1 வாரம் கழித்து தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பாலம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வரல ஒரு பில்லர் டு இன்னொரு பில்லருக்கு பார்த்திங்கன்னா அந்த தனித்தனியாக கொண்டு வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலத்தில் ஒரு பெரிய ஹைட்ராலிக் மிஷின் கொண்டு வந்துட்டு நைட் டைமில் ஹெவி லோட் வெஹிக்கிள்ஸில் இந்த பாலத்தோட இன்டர்லாக்ஸ் கொண்டு வந்து இதை இன்டர்லாக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் சென்னை அமெரிக்கா மாதிரி மாறிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எனக்கு இப்போ அப்படி தாங்க தோணுது. நம்ம கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மாறிட்டுருக்கு. ஆனால் அவங்க அங்கே பண்ணது தான் சரியான ஹைலைட்ஸு. ஓப்பனிங்க்கு கரும்பு வாழைத்தாரெலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஓப்பனிங் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கரும்பு வாழைத்தாறு எல்லாத்தையும் கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வேறு ஏதோ மாநாட்டில் நடந்துச்சு. ஏதோ ஒரு மாநாட்டில் தான் நடந்துச்சு. வாழைத்தாரெலாம் கட்டி வச்சுருந்துருக்காங்க. மாநாடு முடிஞ்சு போகிறப்ப வாழைத்தாறு சேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது யாரோட மாநாடுன்னு தான் தெரில. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் போகிறக்கு, அது 10 கிலோமீட்ரு எந்த ஒரு சிக்னல் ஸ்டாப்பிங் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டாண்டிங் எங்கேயுமே இல்லாமல் போகிறக்கு இந்த இடம் செம்ம ஒர்த்தான ஒரு பிளேஸுங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த பாலத்தில் இருந்த 3வது நிமிஷமே நம்ம பிஎஸ்ஜி கிட்ட வந்துட்டோம், அதாவது பீலமேடு கிட்ட வந்துட்டோம். உண்மையாலுமே இந்த பாலம் நான் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா முன்னே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம். பிஎஸ்சின்னு வந்து ஞாபகம் வருது. இந்த இடத்துல கோயம்புத்தூர் அடையாளமாக ஒரு பாலம் இருந்துச்சு. அதாவது இந்த பிஎஸ்ஜி ஐடி டெக்கில் இருந்து பிஎஸ்ஜி ஸ்கூல் வரக்கு ஒரு பாலம் இருந்துச்சு. அந்த இதை எடுத்துகிட்டு தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. ஸோ இதாங்க அந்த ஃபஸ்ட்டு ரேம்ப்பு. நான் பாலம் ஏறினது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ரேம்ப் இது தான். ஏதாச்சும் கீழேருந்து வரணும்னா டக்குன்னு இந்த வழியாக கட்டாயி நம்ம மேலே வந்துக்கலாம். திருச்சியில் இருக்கேன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்குது, நான் ஏர்போர்ட் கிட்டே போகணும் அப்படின்னா, நான் டேரெக்டாக கோல்டு விங்ஸ் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேம்ப் வழியாக நம்ம மேலே வந்துட்டு இப்படி போய்க்கலாம். திருப்பி கீழே வர மாதிரி இருந்தால், ஸோ இப்போ நம்ம சப்போஸ் இப்படி போயிட்டுருக்கோம், கீழே வர திருப்பி ஆப்போசிட் ரோட் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம ஆப்போசிட் ரோட் டக்குன்னெலாம் கட் ஆக முடியாதுங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கோல்டு விங்ஸில் கீழே இறங்கிட்டு அப்புறம் தான் வர முடியும். இதுலேயும் கட் ஆகிற மாதிரியே இருக்குங்க. சாரி இதுலேயும் கட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது மேலேயே ஏறிக்கலாம், இது கீழே கட் ஆகிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரேம்ப் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறக்கு. சப்போஸ் நம்ம இந்த வழியாக போயிட்டுருக்கோம், கீழே இறங்கணுன்னா கூட நம்ம லெஃப்ட் சைடில் கட் ஆகிக்கலாம். வா செம்ம. ஸோ இந்த பாலத்தில் போகிறவங்க எல்லாருமே ஃபோனு கையுமாக தான் அதில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பாலம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மக்களோட ரொம்ப நாள் ஆசைன்னா இந்த பாலம் வரணுன்ட்டு இல்லை, டிராஃபிக் ஜாம் சீக்கிரம் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு, இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்தி தான். ஸோ ரொம்ப நாளாக இந்த வழியாக போவாங்க. எப்பாச்சும் திருப்பூர் போகிறதுக்கு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறக்கெல்லாம் இந்த வழியை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். வண்டி எடுத்தோன்னா நிற்காமல் போகணும், எனக்கு அதுதான் ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நம்ம நான் ஸ்டாப்பாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் செடி வச்சுருக்காங்கங்க. பாலத்துக்கு மேலே செடி. நான் வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் திருப்பூர் போகிறப்ப கூட அந்த திருப்பூர் போகிறப்ப பாலம்லாம் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி இல்லாமல்
மண் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த சைடு ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே மண்ணாக இருக்கும். ஸோ அந்த மண் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே செடி நட்ட வச்சுருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பூத்தொட்டியில் செடி வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான். தண்ணி வேணுமே. அதோட கீழே சூப்பராக இருக்காரோ. இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பில்லர் வச்சுருக்கிறது அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேர்னிங் போகிற இடத்துல, அந்த டேர்னிங் போகிற இடத்துல மண் ஃபுல்லாக கொட்டி அங்கே பெரிய பெரிய அதாவது ஒரு 7 அடி 8 அடி அந்த மாதிரி அலங்கார பொருளுக்கு வைப்பாங்க பார்த்தீங்களா மரம், அந்த மாதிரி மரத்தை எல்லாருமே நிற்க வச்சுருக்காங்க. கீழே சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட்டு காலப்பட்டிக்கெல்லாம் இங்கே ரேம்ப் இருக்குது. என்னாச்சுன்னு தெரில, எல்லாம் இந்த இடம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த வழியாக ரேம்ப் வழியாக கீழே போய் தாங்க ஆகணும். என்னாச்சுன்னு தெரில, ஆனால் ஆக்சுவலாக ஆப்போசிட் சைட்லேருந்து வண்டி வருது. இங்கே கீழேருந்து போகிற மட்டும் ரேம்ப் வழியாக போக சொல்லியிருக்காங்க. ஓ, இங்கே ரேம்ப் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்கிட்ட வருதா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் ரேம்பும் நல்லா தாங்க இருக்குது. சூப்பர். கரெக்டாக இந்த ரேம்ப் வழியாக இறங்கினோம்னா ஏர்போர்ட்டுக்கிட்டேயே வந்து ஸ்டாப் ஆகுது. அதாவது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வருது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கோல்ட் விங்ஸ் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த பாலத்து மேலேயே போகலாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே, இது தான் இந்த பாலத்துக்கு. இங்கே தான் ஃபஸ்ட்டு பில்லர் இருக்குது கோல்டன் விங்ஸில். ஸோ இங்கே என்னாச்சுன்னு தெரியல, இந்த வழியாக வரக்கு மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, ஆக்சுவலாக இதெல்லாம் கழட்டிகிட்டு இருக்காங்கங்க, அதனால தான். ஆனால் நம்ம அந்த சைடு போய்க்கலாம். அது இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் யூட்டன் இருக்கும். ஸோ நம்ம யூட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வழியாக நம்ம மேலே ஏறிக்கலாங்க. அப்புறம் ஏன்னா பாதி தூரம் நம்ம கண்டிப்பாக பாலம் ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலாம் நம்ம போகவே முடியாதுங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எனக்கு இப்போ வந்த வரைக்கும், அதாவது அந்த பாதியை நம்ம கட்டானம் பார்த்திங்களா, அந்த ரேம்பில் கட்டானோம்ல, ஸோ அது வரைக்குமே எனக்கு பாலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா சில புது பாலத்துலலாம் ரொம்ப லேக்காக இருக்கும். அதாவது பெரியநாயக்கம்பாளையம் பாலம் சொன்ன பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ரொம்ப லேக்காக இருக்கும், ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த பாலத்தில் எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகலை, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக காலையில் இது யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா தான் ஓப்பன் பண்ணி வச்சார். ஸோ அவர் வரக்காத இவ்வளோ டெக்கரேஷன்லாம் போட்டு இவ்வளோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவர் பாலம் ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பியிருப்பார், அதனால தான் இதெல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சைடு எடுத்து வச்சுட்ருக்கனால தாங்க இந்த சைடு வண்டி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் ஆக்சுவலாக ராங் ரூட்டில் போயிட்டுருக்காரு, அங்கே ஆப்போசிட்டில் போகிறவர். 2 பேருமே அப்படி தான் போகிறாங்க. இங்கே ஒருத்தர் போகிறாரு, முன்னாடி ஒருத்தர் போகிறாரு. இங்கே ஸ்டார்டிங் ஏறுறக்கும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. வண்டி பிக்கப்பும் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த சைட்லேருந்து வரதை விட இப்படி போகிறப்ப பாலம் பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, ஒருவேளை காற்று இந்த சைடு அடிக்கிறதுனாலையா எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனால் நான் இப்படி ஆப்போசிட் சைடு வர்றப்ப விட இந்த பக்கம் போகிறப்ப எனக்கு பாலம் பிடிச்சிருக்கு. நல்லா வியூ நல்லா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த பாலம் பார்த்திங்கன்னா ஒர்த்தான ஒரு பாலம். என்ன இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்கன்னா, இந்த ஹைட் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் என்ன ஒரு ஹைட்டில் சைடில் இந்த பேரிகேடாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸில் வச்சுருந்தாங்கன்னா இங்கிருந்து வியூ பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, கோயம்புத்தூரில் இவ்வளோ நல்ல பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு விங்ஸு டு ஸ்ட்ரைட்டாக மரக்கடை மேம்பாலம் போகிறதுக்கு 10 நிமிஷம் அந்த டியூரேஷன் டைம் தான் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்ஸ். இங்கே தான் ஒரு செம்ம ஹைலைட்டு. நான் ஒரு 4-5 வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த வழியாக வர்றப்போ. என்னென்னா இந்த பாலமே ஒரு பாலத்துக்கு மேலே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்ஸ் பாலம் இருக்குது இல்லையா கீழே, அந்த பாலத்துக்கு மேலே பில்லர் போட்டு அதுக்கு மேலே இந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்தோட பில்லர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் யோசிச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆனால் நம்ம உக்கடை பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இது போட்டிருக்காங்க. அங்கேயும் பாலத்துக்கு மேலே தான் பாலம் கட்டியிருக்காங்க. எங்கேன்னா உக்கடத்தில், ஐயோ அந்த ஏரியா பேர் நல்ல ஏரியா பேருங்க, கரும்பு கடை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 12 கேட் இருந்துச்சு, அது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன பையனாக இருக்கப்போ. ஸோ இப்போ அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆறு போகுது. அங்கே ஒரு பாலம் வச்சுருக்காங்க.
அந்த பாலத்துக்கு மேலே பாலம் வர்றது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆற்றுக்கு கீழே அந்த 30 அடிக்கும் கீழே பில்லர் கொண்டு போயிட்டு அதிலிருந்து மேலே இங்கே, அதாவது இங்கே ஒரு பில்லர் இருக்கும், இங்கே ஒரு பில்லர் இருக்கும், சென்ட்ரலில் அது கொண்டு வந்து இது வச்சுருப்பாங்க, பீம் கொண்டு வந்து இந்த பில்லருக்கு இந்த பில்லருக்கும் சென்ட்ரல் வச்சுருப்பாங்க. அந்த பீமுக்கு மேலே தான் உக்கட பாலத்தோட ஃப்ளைஓவரே போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பீம் ஃபிக்ஸ் பண்ணல, பில்லரே உள்ளே இறக்கியிருக்காங்க இந்த பாலத்து மேலே. இது செகண்ட் ரேம்ப்பு, கீழேருந்து வரவங்களுக்கு செகண்ட் ரேம்ப்பாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து கீழே அதாவது மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு ரேம்ப் வரணும்ல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 40ங்கிற ஒரு ஸ்பீட் லிமிட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆகிருக்கும், கண்டிப்பாக ஆகிருக்கும். இதுவே ஏன்னா ரோடு பார்த்திங்கன்னா செம்ம, எந்த ஒரு லேகுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவே கொஞ்சம் அவங்க ஸ்பீட் லிமிட் கொடுத்த மாதிரி ஒரு 60, 50 அந்த ஸ்பீடில் போகிற மாதிரி இருந்தால் மோர் தென் 10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஏன்னா நம்ம 2 டைம் போயிட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த பக்கம் போகிறக்கும் ஒரு 1/4 மணி நேரம், இந்த பக்கம் வரக்கு ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. ஸோ இதுவே ஒரு நார்மல் ஸ்பீடில் போகிறதுக்கு இந்த டைமிங் ஆகுதுங்க. இங்கே கட் ஆகிக்கலாமா? ஆமாம். ஸோ ஏன்னா அந்த சைடு போனோம்னா கண்டிப்பாக அவங்க வாழை மரம், வாழைத்தாறு, அதுக்கப்புறம் கரும்பு இதெல்லாமே பிச்சு போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்னால் அது மறக்க முடியலைங்க. ஆனால் இந்த ரோடு தான் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. பாலம் சூப்பராக இருக்குங்க, உண்மையாலுமே ஒர்த்து. இது இந்த டேர்னிங் த ஆரில் புதுசாக போட்டிருக்காங்க, எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தண்ணி மட்டும் ஊற்றி இந்த செடி கரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். ஸோ எது கருகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சைடில் பில்லர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்குது. அது தமிழ்நாடு தஞ்சாவூர் கோபுரம் செம்மையாக இருக்குங்க. பால வேலையில் எந்த ஒரு இன்ஜினியர், இதை கட்டின எல்லா இன்ஜினியருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பால வேலை குத்த சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், லேபர்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பாலம் கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா மித்த இருக்கிற பாலம்லாம் கூட எதுக்கு பாலம் கட்டுறாங்கன்னே தெரியாமல் சில பாலம்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு சில பாலம் தான் கோயம்புத்தூருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பாலம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வடகோவை பாலம், அது உண்மையாலுமே ஓகேன்னு சொல்லலாம், ஓகேங்களோட சூப்பர்னு சொல்லலாம். டெக்ஸ்டைல் பாலம், காந்திபுரம் பாலம், நெக்ஸ்ட்டு ஜிஎன் மில்ஸ் கவுண்டம்பாளையம், இந்த 2 பாலமே டிராஃபிக்கு ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுருக்கிற பாலம் தான் 2மே. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாய்பாபா காலனியில் ரீசெண்டாக ஒரு பால வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த பால வேலையை சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலம் வந்தால் தான் தெரியும் டிராஃபிக் எப்படி இருக்குது, இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உக்கடம் பாலம் ஓகே, ஆவரேஜ், ஹைப்பெல்லாம் இல்லை, ஆவரேஜ். எனக்கு இப்போ வரைக்கும் என்னென்னா அந்த சூப்பர் பைக்ஸ் மீட்டை போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை தான். என்ன சஜ்ஜை போக முடியலனாலும் ஃபீல் பண்ணுற, போகலினாலும் நல்லதுக்குன்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்காங்க, ஓகேவா? எல்லாமே 900cc 600cc அந்த மாதிரி இருக்க சிசி பைக்ஸ் தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டாம் வந்துட்டு எனக்கு ஒரு சூப்பர் பைக். எனக்கு வந்து டாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு நான் டாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலையில் கூட என்னை டாம் வந்துட்டு என்னை அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி என்னை காப்பாற்றிருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யாருக்கும், அதாவது பைக் லவர்ஸில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதில் எனக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? நான் பைக் ஓட்ட ஆரம்பித்து ஒரு 10 வயசுலேருந்து ஓட்ட ஆரம்பித்தேன். இல்லை ஒரு 7-8 வருஷத்தில் எனக்கு இப்போ வரைக்குமே ஆக்சிடெண்ட்டுன்னு ஒரு விஷயம், அதாவது ரொம்ப ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆன ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இந்த கை உடையிறது, கால் உடையிறது, கீழே விழுந்து சாறு காயாறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டைம், அதுவும் எங்கள் அண்ணன் பார்த்த வேலைனால எனக்கு ஒரு தழும்பு இந்த கண்ணுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் நானாக ஒரு டைம் நம்ம சிட்டுக்குருவி இருக்கு பார்த்தீங்களா, டியோ, ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு
அது எதார்ச்சியாக நடந்தது. நான் என் காலேஜ்லேருந்து மேலே வரப்போ கல் போட்டிருப்பாங்க. அந்த கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான கல். அந்த இதில் டயர் வந்து ஸ்கிட் அடித்து நான் கீழே விழுந்திருக்கேன். டாங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடி விழுந்திருக்கும், எனக்கு அடி விழுக்க. வேறேன்னு பார்த்திங்கன்னா நான் ஆக்சிடெண்ட்டே ஆனது கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா, நான் பைக் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு லவ் கொடுக்குறேனோ அந்த லவ் பார்த்திங்கன்னா எனக்கு பைக்கிட்டேருந்து ரிட்டன் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே பைக் லவராக தான் இருப்பீங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பைக்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பைக்கில் நான் பில்லியனை உட்காந்துட்டு போகிறதுக்கு நான் எப்போவுமே நான் விரும்பவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. பைக்கில் மித்தம் ஓட்ட சொல்லிவிட்டு நான் பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் எந்த பைக்காக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு டிவிஎஸ் 50 அந்த பைக்காக இருந்தாலும் நான் ஓட்டிகிட்டு போனால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா ஒரு பைக் லவ்வராக எனக்கு அது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எவ்வளவோ பிரச்சனைலேருந்து ஒரு அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தேன்னா அதுக்கு காரணம் நான் பைக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பைக் ஓட்டுறப்ப நான் எதை பற்றியுமே எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். நான் உண்டு, என் பைக்கு கியர்ஸ் மாற்றுற ஃபோக்கஸ் உண்டு, ரோடு உண்டுன்ட்டு தான் போயிட்டு ஒழிஞ்சு ஸோ மித்த பிரச்சனையெல்லாம் தலையில் போட்டுக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அடித்து ஓட்டுவேன். பைக்கு செம்ம ஸ்பீடாக ஓட்டுவேன். அதாவது ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் இதை போவேன். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சீக்கிரம் போனேன் அப்படின்னா சிக்னல் இருக்கா எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த ஃபாஸ்ட்டாக போகிற நிலமையிலையும் கூட நான் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத அளவுக்கு தான் போவேன். பிரேக்கிங்கில் நான் கரெக்டாக இருப்பேங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பைக் பிரேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன். பைக் பிரேக்கிங் இல்லைன்னா கூட கம்மியான ஸ்பீடில் போய்க்கணும்னு வந்து பிரேக்கிங் விஷயத்துலலாம் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன். என்ன எங்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம், வண்டி மட்டும் நான் அவ்வளோக்கா வாஷ் பண்ண மாட்டேன். அதுதான் நான் பண்ணுற ஒரு தப்பு. மித்தபடி வண்டிக்கு இன்ஜின் ஆயில் எப்போவாச்சும் டக்குன்னு மாற்றிடுவேன். இப்போதைக்கு ஒரு 5 மாதத்துக்கு ஒரு டைமோ 8 மாதத்துக்கு ஒரு டைமோ இன்ஜின் ஆயில் மாற்றிடுறேன். ஆனால் வண்டி மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ சங்கடப்படுவேன் நான். ஸோ இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கும் நான் ரொம்ப ஹாப்பி. என் மனசுலேருந்தே அந்த பைக் மேலே வச்சுருந்த லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓகே லவ், நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் சந்திக்கிறேங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டுச்சுங்க. அப்போ நான் போகிற இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் 31 நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நான் இன்னொரு விஷயம் வச்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். லவ், பைங்க.